இப்போ நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அந்த யூனிட்ல இருக்கிற ஒரு சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிள் 1.5. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஐஐடி ஜேடபிள்இ நீட் டுவெல்த் போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 1.5 ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கன்சிடர் த்ரீ சார்ஜஸ் Q1, Q2, Q3 each equal to Q at the vertices of an equilateral triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இது சால்வ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலான்னு. ஸோ ஃபைனலி என்னன்னா வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q. ஸோ சார்ஜ் கியூங்கிற பர்டிகுலர் பாயிண்ட்ல நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல சார்ஜஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து Q1ங்கிற சார்ஜ், Q2ங்கிற சார்ஜ், Q3ங்கிற சார்ஜ். இந்த Q1, Q2, Q3 சார்ஜஸோட ஆக்சுவலா ஜென்ரலா வேல்யூ என்னது Q. ஓகேங்களா? ஸோ கியூங்கிற வேல்யூ எல்லாமே. இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே எல், இங்கேயும் எல், இங்கேயும் எல். இப்போ இதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட்ல நம்ம கேபிட்டல் கியூ அப்படிங்கிற சார்ஜை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ராய்ட் அப்படின்னா என்னன்னா இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து இந்த ஆப்போசிட் சைடு மிட் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் வரைகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சென்டர்ல இருந்து இந்த இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து இதோட மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைகிறோம். அதே மாதிரி இந்த வேர்டெக்ஸ், ஸோ இந்த வேர்டெக்ஸ்க்கு பேர் வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம். இந்த வேர்டெக்ஸ் பேர் சி, இந்த வேர்டெக்ஸ் பேர் ஏ. ஸோ இப்போ பிங்கிற வேர்டெக்ஸ்ல இருந்து நம்ம மிட் பாயிண்ட் கொண்டு வரைகிறோம். அதே மாதிரி சிங்கிற வேர்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஆப்போசிட் எட்ஜ், இதுக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட். இந்த இந்த லைன் எங்க கட் பண்ணணும்? இதோட மிட் பாயிண்ட்ல. அதே மாதிரி இந்த ஏங்கிற வேர்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் வரைகிறோம். ஸோ மூணு பாயிண்ட்டுமே, இந்த மூணு லைனுமே எந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுதோ இதுக்கு பேர் தான் சென்ட்ராய்டு. இந்த மூணு லைன்ஸுமே கிரீன் லைன்ஸ் போட்டுக்கலையா? ஸோ இதுதான் சென்ட்ராய்டு. இந்த சென்ட்ராய்டுல கியூங்கிற சார்ஜை பிளேஸ் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் கியூ. ஸோ இப்போ எய்ம் என்ன அப்படின்னா நம்ம நெட் ஃபோர்ஸ் ஆன் கியூ கண்டுபிடிக்கணும். நெட் ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் கியூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தனித்தனியா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோர்ஸ் ஆன் capital Q due to charge Q1 என்னன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி force on capital Q due to charge Q2 என்னன்னு தெரியணும். force on capital Q due to charge Q3 என்ன நமக்கு தெரியணும். ஸோ இந்த மூணையும் கண்டுபிடிச்சு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சோஃபார் இதுதான் கிவன் டேட்டா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த Q1 வந்து Q மேல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ஆன் Q டியூ டு Q1 என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல இந்த பாயிண்ட் வந்து ஏ, இது வந்து பி, இது சி. ஸோ இதுதான் சென்ட்ராய்ட். நம்ம முன்னாடி வரைஞ்சோம் இல்லையா, அது இது சென்ட்ராய்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இதுதான் Q1. ஸோ அந்த Q1 வந்து இந்த Q மேல எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த Q1 Q மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்க ஒரு லைன் டிரா பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் டிரா பண்றோம். இந்த ஏங்கிறதும் இந்த இது ஜாயின் பண்ற இடம் வந்து நான் ஓன்னு வச்சுக்கிறேன், ஓ. இப்போ எப்பயுமே ஃபோர்ஸ் வந்து Q1 ஆன் Q, அப்ப இந்த லைன்ல தான் ஆக்ட் ஆகும். எப்பயுமே ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபோர்ஸோட டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ Q1 ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க வந்து அனதர் சார்ஜ் Q இருக்கு. இதுல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா இந்த Q1ம் Qவும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்கும், ஜாயின் பண்ற அதே லைன்ல. ஓகேவா? ஸோ அதனால நான் இதையும் இந்த லைனையும் இந்த பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கனெக்ட் பண்ணி இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால இந்த லென்த் என்னன்னு தெரியும், இந்த லென்த் என்னன்னு தெரியும். இதோட டோட்டல் லென்த் எல், இதோட டோட்டல் லென்த். அப்ப இது எப்படி ஸ்பிளிட் ஆகும்? இதோட மிட் பாயிண்ட்ல இந்த லைன் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது L/2, இது வந்து L/2. இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கும். இப்போ நம்மளுக்கு எய்ம் என்ன அப்படின்னா நம்ம இந்த AO
எவ்வளவு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஏஓ? ஏஓ நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ ஏஓ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம வந்து ஆங்கிள் வச்சு ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் இந்த டயக்ராம் போடுறேன். ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன் யூஸ் பண்றப்ப இது ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ல ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் மட்டும் இல்லாம இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆங்கிள்ஸ் வந்து 60 டிகிரி. ஸோ இது 60, இது 60, இது வந்து நம்மளுக்கு 60 டிகிரி. ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரையாங்கிளை நான் இப்போ டிவைட் பண்றப்போ இது மேலக்கு 60யா? ஸோ அப்போ நான் இப்படி டிவைட் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட டோட்டல் ஆங்கிள் நம்மளுக்கு 60. அப்போ இங்க என்ன இருக்கும்? இங்க 30 டிகிரி, இங்க வந்து நம்மளுக்கு அகைன் 30 டிகிரி. ஸோ அப்போ இது ஆக்சுவலாக இந்த டயக்ராம்ல நல்லா ப்ராப்பரா இப்படி கரெக்டாக கட் ஆகிற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு? நம்மளுக்கு 30 டிகிரி. இங்க இருக்க ஆங்கிள் 30 டிகிரி. ஓகே, ஸோ நம்ம ஏஓ என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் ஏஓ? நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன் தெரியும். cos theta is equal to adjacent side by hypotenuse. adjacent side by hypotenuse. ஸோ நான் இந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா என்னோட adjacent side என்னது? என்னோட பக்கத்துல இருக்க ஹைப்போட்டென்யூஸ் இதுதான், ஸ்லாண்டிங்கா இருக்கு, இது ஹைப்போட்டென்யூஸ். அப்ப என்னோட adjacent side என்னது? ஏஓங்கிறது adjacent side. ஸோ cos 30 is equal to என்னோட adjacent side என்னது? ஏஓ divided by hypotenuse எல். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு AO is equal to என்னன்னு கிடைச்சிரும். AO is equal to L into cos 30 degree. So what is cos 30 அப்படின்னா root 3 by 2. So L into root 3 by 2 இதுதான் AO. ஓகே, ஸோ டோட்டலா ஏஓங்கிறது இது. இப்போ ஆனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஏஓ டோட்டல் லென்த். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ல இது வந்து Q1. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கேபிட்டல் Q. இது வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம எந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா போதும்? ஏக்கும் கியூக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? கியூ வந்து சப்போஸ் டிங்கிற பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த டில இருந்து நம்மளுக்கு ஓ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம ஏடி என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஏடி மட்டும் எனக்கு என்னன்னு தெரிஞ்சா போதும், ஃபுல்லா எனக்கு தேவையில்லை. ஸோ ஏடி நமக்கு தெரிஞ்சா போதும். இப்ப ஏஓல இருந்து ஏடி எப்படி கொண்டு வர்றதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏஓங்கிறது என்னது? இந்த ஃபுல் நம்மளுக்கு லென்த். இதுல இருந்து நம்மளுக்கு ஏடி மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு சென்ட்ராய்டோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி, சென்ட்ராய்டு ஆஃப் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ல இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ல இந்த சென்ட்ராய்டு என்ன ரேஷியோல கட் பண்ணுது? ஸோ இந்த டாப் இருக்கு இல்லையா, ஏல இருந்து இங்க பார்த்தா தெரியும், ஏல இருந்து டி, அடுத்து டில இருந்து ஓ, இது ஸ்பிளிட் ஆகிற ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா 2:1. மேல இருந்து கீழே 2 பங்கு வரணும், கீழே வந்து 1 பங்கு தான். ஓகே, ஸோ 2:1 ரேஷியோல இது வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கும். அப்ப இப்ப டோட்டல் லென்த் 3 அப்படின்னா இது என்ன ரேஷியோல ஸ்பிளிட் ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 2/3, மீதி கீழே வந்து 1/3. இது வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். இங்க வந்து 2/3, மீதி வந்து 1/3. ஸோ டோட்டலா ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2:1ங்கிற ரேஷியோ வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ அந்த மேல சென்ட்ராய்டோட ப்ராப்பர்ட்டியே அதுதான். ஓகே, ஸோ சென்ட்ராய்டு வந்து இந்த ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளை எப்படி டிவைட் பண்ணுது அப்படின்னா மேல இருந்து 2/3 அந்த அளவு ஹைட் இங்க வந்துடும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் சென்ட்ராய்டு நான் ஜின்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கீழே இந்த இதுல இருந்து டிஸ்டன்ஸ் வந்து மீதி 1/3 தான். ஓகே, ஸோ இது வந்து சென்ட்ராய்டு ஓட ப்ராப்பர்ட்டி ஆஃப் சென்ட்ராய்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். நம்மளுக்கு இந்த டோட்டல் லென்த் ஏஓ தெரியுது, நம்மளுக்கு ஏடி மட்டும் வேணும். அப்ப இந்த இப்ப நம்ம இதை எப்படி பிரிச்சிருக்கோம்? டோட்டல் லென்த் 3 அப்படின்னா 2ல 3 பங்கு மேல, சாரி 3ல 2 பங்கு மேல, மீதி 3ல 1 பங்கு கீழே. ஓகே, ஸோ டோட்டல் லென்த் வந்து 3 அப்படின்னா அதுல வந்து 2/3 வந்து மேல இருக்கு, 1/3 கீழே இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணிருப்போம் இல்லையா? அதே மாதிரி இப்ப நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்?
ஸோ சென்ட்ராய்டு ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி நம்மளுக்கு ஏடியோட லென்த் எவ்வளோ அப்படின்னா, ஸோ ஏடி இஸ் ஏடிங்கிறது இந்த மேல இருந்து இந்த பாதி, இந்த கரெக்டான சென்டர் பாயிண்ட், அது 2/3. ஓகேங்களா? ஸோ 2/3 ஆஃப் ஏஓ, 2/3 ஆஃப் ஏஓ. ஸோ அப்போ 2/3 ஏவோட வேல்யூ வந்து √3/2 இன்டூ எல். ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரிமைனிங் டேர்ம் 1/√3 இன்டூ எல். இதுதான் என்னது ஏடியோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கல்ல இது வந்து ஏ, இது பி, இது சி, இங்க வந்து சென்டர் பாயிண்ட் ஓ, இதோட மிட் பாயிண்ட் ஓ, இதுல சென்ட்ராய்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏடி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எப்பயுமே அந்த ப்ராப்பர்ட்டி படி ஏடி இஸ் ஈக்குவல் டு பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி. இது ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ பை சிமெட்ரி we can write AD is equal to BD is equal to CD. புக்ல அந்த நோட்டேஷன் மட்டும் மாத்தி கொடுத்திருப்பாங்க. இங்க நம்ம D கொடுத்திருப்பாங்க, அங்க O கொடுத்திருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், கான்செப்ட் எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ பை சிமெட்ரி இதை நம்ம எழுதிக்கணும். தென் இப்போ நம்ம ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். இப்போ நம்ம தேவையான டேட்டா எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏடிங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் on Q due to charge Q1. சார்ஜ் இப்போ Q1ல அப்ளை, சார்ஜ் Q1னால வர ஃபோர்ஸ் வந்து 1/4πε0 Q Q1 by R² வருமா? ஆறுங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ். இந்த சார்ஜுக்கும் இந்த Qங்கிற சார்ஜுக்கும் இந்த கேபிட்டல் Qக்கும் உள்ள சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதுதான் ஏடி. ஸோ நான் ஏடி ஸ்கொயர் எழுதிக்கலாம். நமக்கு முன்னாடியே தெரியும் Q1 is nothing but Q1 is equal to Q2 is equal to Q3 is equal to Q. இது நமக்கு தெரியும். அதனால இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்றோம்? 1/4πε0 கேபிட்டல் Q Q by AD ஸ்கொயர் அப்படின்னா 1/√3L whole square. ஓகே, ஸோ இதை வந்து நான் F1 வச்சுக்கிறேன், ஃபோர்ஸ் 1ன்னு. ஸோ அப்போ ஃபோர்ஸ் 1 நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, கேபிட்டல் Q Q by 4πε0 L square by √3 whole square னா நம்மளுக்கு 3. ஸோ 2. ஸோ இந்த டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 3QQ by 4πε0 L square. இதுதான் என்னோட F1. இப்போ இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கல்ல இது வந்து ஏ, இங்க சென்டர் இதுதான் Q. இது வந்து என்ன இது கொடுக்குது? இங்க வந்து ஒரு கேபிட்டல் Qங்கிற சார்ஜ் இருக்கு. அப்ப இதுல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபோர்ஸோட டைரக்ஷன் அலாங் இந்த லைன் தான் இருக்கும்னு சொன்னோம். ஸோ இந்த F1ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கும், F1. ஓகே, ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்ப நம்ம என்னன்னு எழுதுவோம்? அலாங் இந்த லைன் என்னது? AD தானே சொல்லியிருந்தோம். ஸோ அலாங் சாரி AO. இந்த இது வந்து O. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு Dன்னு சொல்லியிருந்தோம், சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அலாங் ஏடி, இந்த ஏடிங்கிற லைன் ஏடி ஏவும் டியும் ஜாயின் ஆயிருக்கு, அதாவது கியூவும் ஸ்மால் கியூவும் கேபிட்டல் கியூவும் ஜாயின் ஆயிருக்கிற லென்த் இருக்கு, ஆக்சஸ் இருக்குல்ல, அதோட ஆக்சஸ்லயே தான் நம்மளுக்கு ஃபோர்ஸ் வெக்டரும் லொகேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து F1ஓட எக்ஸ்பிரஷன். இதே மாதிரி நம்ம F2க்கு எழுதணும்னா F2 is equal to அதே தான், அதோட வேல்யூ என்னது? ஸோ இப்போ இந்த F2ங்கிறது நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிற Q2 சார்ஜ். ஸோ Q2ல இருந்து இங்க போகும் இல்லையா, இந்த கேபிட்டல் Q. ஸோ இது A B C, நீ வந்து D. அப்ப நம்ம Bக்கும் Dக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அதுவும் முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. AD is equal to BD is equal to CD. அப்போ Q Q
Q by 4 pi epsilon naught L square by 3. F2. Force 2. முன்னாடி force 1க்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். Along, இது எந்த லைன்? Along BD. ஸோ இப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் F3. கேபிட்டல் Q. ஸோ F2லயும் நம்ம நியூமரேட்டர் மேலே கொண்டு போகலாம். ஸோ நியூமரேட்டர் மேலே கொண்டு போனாலும் நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வில் பி இங்க வந்து L ஸ்கொயர், இங்க வந்து 3. அதே மாதிரி F3க்கும் 3 Q by 4 pi epsilon naught L square along இது எந்த லைன்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கல்ல இது வந்து A, B, C. இது along எந்த டைரக்ஷன் அப்படின்னா இதுதான் Q3. Okay. So along CD. ஸோ இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபோர்ஸஸ் கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெட் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணணும். அதுதான் ஒரு டாஸ்க்கு. ஸோ நெட் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணுறது எப்படி கேல்குலேட் பண்ணணும்? இப்போ நம்ம ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி, அதனால நம்ம ஃபோர்ஸ் மேக்னிடியூட் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டைரக்ஷன் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து A, இது வந்து B, இது C. இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு ஜாயின் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு D. சாரி, சென்ட்ராய்டு வந்து D நம்மளுக்கு. அப்போ வந்து இதுல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படிங்க, இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? இந்த லைன்ல இருக்கும் F1. ஓகேங்களா? ஸோ இதுல ஜாயின் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா இந்த சைடு F2. ஸோ இந்த இதுல வந்து F3. இப்போ அந்த F2வும் F3 ஃபோர்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கு. பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அப்ளை பண்ணலாம். இங்க வந்து F2, இங்க வந்து F3. அப்ப இதோட ரிசல்டன்ட் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா பை பேரலோகிராம் ஆஃப் வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, சோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் due to F2 and F3 lies on F4. F4 நம்ம பேர் வச்சுக்கலாம். சோ அப்ப இதுக்குள்ள ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும் F4. ஓகே, சோ அப்ப இந்த F2க்கும் F3க்கும் உள்ள ரிசல்டன்ட் பை பேரலோகிராம் ஆஃப் வெக்டர் இந்த F4னு இங்க இருக்கும். F4. ஓகே, சோ இப்போ நம்ம அந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியுது. இப்போ நான் மறுபடியும் டயக்ராம் வரையறேன். இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல இது A, இது B, இது C. So assume it is equilateral. நம்ம இத நல்ல தெளிவா வரையலாம். சோ இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல A, B, C. சோ ஃபோர்ஸ் வந்து இப்போ எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா இந்த லைன்லயே இந்த சைடு மேல வந்து F4, கீழே வந்து F1. நம்ம அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஏன்னா F3யும் F2 இப்போ பேரலோகிராம் ஆஃப் வெக்டர் படி ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கும்? ஸோ இந்த டைரக்ஷன்ல, சென்டர்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம வந்து இப்போ இங்க ஒரு வெக்டர் இருக்கு, இங்க ஒரு வெக்டர் இருக்கு அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே தான் இங்கேயும். ஸோ F3 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, F2 இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா நம்மளுக்கு ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு இப்ப பார்த்தோம்னா F1 and F4 ஆக்சுவலா எல்லாத்தோட வேல்யூ பார்த்தோம்னா எல்லாத்தோட வேல்யூ சேம் தான். டைரக்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு மாறி இருக்கு. ஃபோர்ஸ் F1, F2, F3 ஓட மேக்னிடியூட் எல்லாத்துக்குமே சேம். So F1 and F2 are equal in magnitude but opposite in direction. But opposite in direction. ஓகே, சோ அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன வரும்? ஆப்வியஸா நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. ஓகே, சோ F1 is equal to
F4. F1 is equal to F4. ரெண்டுமே equal but opposite in direction. Thus, total force on Q is 0. So இந்த diagram இதான் final diagram. இந்த டயக்ராம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோர்ஸ் இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஆப்போசிட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதனால நெட் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்வியஸ்லி 0. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ரிசல்ட். அடுத்தடுத்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.